இது வந்து சிவா தூங்கும்போது அவங்களோட கையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவரோட கையில் வந்து அப்படியே காயங்கள் அதிகமாக இருக்குது. அப்படியே வந்து ஃபுல்லாகவே வந்து தீக்காயங்கள் அதிகமாக இருக்கிறத அதை பார்த்து சிந்து வந்து அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. மருந்து எடுத்து பொறுமையாக போட ஆரம்பிக்கிறாங்க சிந்து. அப்படியே போட்டுட்டு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து போய் படுக்க போகிறாங்க. அப்போ கண்ணை திறந்து சிவா பார்க்குறாரு. மருந்தை பார்த்துட்டு அப்படியே சிந்துவையும் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. சிந்து ரொம்ப நல்லவளாக இருக்கா. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வந்து அவள் பண்ணியிருக்கா லைஃப்பில். அந்த விஷயம் மட்டும் பண்ணலான்னா இவ்வளோ மாதிரி யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா யோசிக்கிறாரு. அடுத்து வந்து சிவா என்ன பண்ணுறாரு, எப்படியாவது வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும். எப்படி அந்த பேஷண்ட்டுக்கு நான் இவ்வளோ பண்ணி கூட கடைசியில் இந்த மாதிரி ஆச்சு, இது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்க்குறாரு. அந்த சிஸ்டர் கிட்ட மருந்து கொடுத்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனதை வந்து நினச்சி பார்க்குறாரு. ஏன் அந்த சிஸ்டர் வந்து மருந்து மாற்றி கொடுத்தாங்க, உண்மையிலேயே அந்த மருந்தை மாற்றி கொடுத்தது காரணமா இல்லை என்ன காரணமாக இருக்கும், முதல்ல பிளட் சாம்பிள் எடுத்து வந்து என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிளட் சாம்பிள் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து எடுக்கணும் அப்படின்னோடனே, சார் சாரி சார், அந்த பேஷண்ட்டுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா மேம் வந்து சொல்லிட்டாங்க சார், அவங்கள வந்து வெளியே அனுப்ப போகிறாங்களாம் சார் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த கண்டிஷனில் எங்கேயுமே அனுப்ப முடியாது, அவரை நல்லபடி வந்து திருப்பி தான் நம்ம அனுப்பணும். அது ஏன் ஸ்னேகாவுக்கு புரியல, நான் ஸ்னேகா கிட்ட போய் இல்லை சார், அவங்க உங்ககிட்ட சொன்னால் பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க சார், கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணால் இது வந்து அலோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. சாரி சார்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. உன்னை யோசிக்கிறாரு நம்ம வந்து சிவா, ஏன் ஸ்னேகா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா, அவள் வந்து என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிறா, எதுக்காக இப்படி பண்ணுறா, ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. சரி அந்த சிஸ்டர் பற்றி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி சிஸ்டர் பற்றி கேட்குறாரு. என்ன அந்த சிஸ்டர் இருக்காங்களா, கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் சாரி சார் அவங்க வேலைக்கு வரல சார், என்ன பிரச்சனைன்னு தெரில அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிக்கிறாரு. சரி நேரில் போய் சிஸ்டர் மீட் பண்ணுவோம், என்ன நடந்ததுன்னு கேட்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சிவா என்ன பண்ணார், சிஸ்டர் தேடி போகிறாரு. அதே மாதிரி அந்த சிஸ்டர் மீட் பண்ணுறாரு. அப்போ சார் சாரி சார், அந்த மருந்து நான் கொடுக்கல சார் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறா சிவா, நீ என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே, இல்லை சார் ஸ்னேகா மேம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் சார், அதுக்கப்புறமா வந்து அந்த மருந்தை நான் போய் பார்த்தா வேறு மருந்தை ஸ்னேகா மேடம் கொடுத்துருக்காங்க, அதனால தான் அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்காரு, இதுதான் சார் காரணம். நான் ஸ்னேகா மேம் கிட்ட மறுபடியும் போய் கேட்டேன் சார், ஏன் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னு, இந்த விஷயத்தை நீ வெளியே சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வேலையிலே நீ இருக்க முடியாது, மரியாதை கொஞ்ச நாள் லீவ் போட்டு போ அப்படி சொல்லிட்டு திட்டி விட்டாங்க சார், அதனால தான் சார் லீவ் போட்டு வீட்டில் இருக்கேன், இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லவே கூடாதுன்னு சொன்னாங்க சார், ஆனால் எனக்கு தான் சார் மனசு கேட்கல, நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார் எனக்கு, சார் இந்த விஷயத்தை அவங்ககிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க சார். சரி நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படி சொல்லிட்டு, ஸ்னேகா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காச்சு, இவ்வளோ கேவலமானவளா ஸ்னேகா, இவ்வளோ நாள் அவளை பற்றி நான் இப்படிலாம் நினச்சிருந்தேன், கடைசியில் இவ்வளோ கேவலமானவளாக இருக்காளே, அவளை சும்மாவே விடக்கூடாது, எவ்வளோ உயிர்களை இந்த மாதிரி பறிப்பா, இப்படியே விட்டா அப்புறம் அவ்வளோதான், எல்லாருமே வந்து ஒரு வழியாக வேண்டியதான், இவள் வந்து மெடிக்கலில் இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே ஸ்னேகாவை வந்து போய் பார்க்குறாரு. என்ன சிவா, எனக்கு தெரியும் நீ என்னை தேடி வந்துடுவேன்னு சொல்லிட்டு, என்கிட்ட பேசாமையோ என்கிட்ட வந்து பார்க்காமையோ என்னை பார்க்காமையோ உன்னால் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண வராங்க. கொஞ்சம் நிற்கிறியா அப்படின்றாரு. என்ன விஷயம் சிவா, உண்மையை சொல்லு, அந்த பேஷண்ட்டுக்கு நீ தானே மருந்து மாற்றி கொடுத்த அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் எப்போ கொடுத்தேன், எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும் ஸ்னேகா, நீ பண்ண வேலை எல்லாமே நான் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன், உண்மையை சொல்ல போறியா பிள்ளையா, இங்கே பார் சிவா, நான் தேவையில்லாமல் என்கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணாத, நான்லாம் மாற்றி கொடுக்கல, நீ தப்பு செஞ்சுட்டு ஏன் மேலே படியை போட்டு பார்க்குறியா, ஓ நான் தப்பு செஞ்சேன், ஓ அப்படியா, இப்போவே நான் நிரூபிக்க முடியும், போனால் போதுன்னு விட்டா ஓவராக போயிட்டே இருக்கேன் நீ, நானும் பார்க்குறேன், நான் அந்த சின்ன பொண்ணோட கால் எடுக்க காரணமாக இருந்தேன், அது மட்டுமா பண்ண, ஒவ்வொரு வேலையும் பார்த்து பண்ணுறேன், இதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க.